ஃப்ரெண்ட்ஸ், நைட் 8 மணிக்கே நான் கோதுமை ரவை உப்புமா சாப்பிட்டேன். சுகர் பேஷண்ட்டுக்கு நைட்டில் கோதுமை ரவை உப்புமா, கோதுமை கிச்சடி இந்த மாதிரி சாப்பிட்றது ரொம்ப நல்ல பெஸ்ட்டு ஃபுட்டு. அதாவது இட்லி, தோசை, அடை தோசை இந்த மாதிரி ட்ரை பண்ணுறத விட கோதுமை ரவை உப்புமா, கோதுமை கிச்சடியே சாப்பிட்டுக்கலாம். வயிற்றுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் தெரியாது, நிம்மதியான தூக்கமும் வருது. அதனாலே நான் இந்த 3 நாளைக்கு, வாரத்தில் 3 நாள், அதாவது திங்கள், செவ்வாய், புதன் 3 நாளைக்கு நைட்டில் பார்த்திங்கன்னா கோதுமை கிச்சடி, கோதுமை ரவை உப்புமா இதையே எடுத்துக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். அதுதான் எனக்கும் நல்லா இருக்குது. இதுலேயே கிச்சடி செய்யும்போது பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது கிச்சடி. எல்லா காய்கறிகளுமே போட்டு கிச்சடி செஞ்சு சாப்பிட்றது சூப்பராக இருக்குது. நான் ட்ரை பண்ணினது தான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் போட்டிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல நான் பார்லி தான் சாப்பிட்ருந்தேன், பார்லி அரிசி கஞ்சி தான் சாப்பிட்ருந்தேன். இப்போ அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு இது ட்ரை பண்ணி பார்த்தேன். சரி, ஓகே, இது சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இது பார்லி, மற்ற இட்லி, தோசை அது எல்லாத்தையுமே விட உப்புமா ரொம்ப பெஸ்ட்டாக தெரியும்.